Hi, hello and welcome to School Students Corner. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராவிடேஷன். ஸோ கிராவிடேஷன் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 சயின்ஸில் வர டாபிக். ஸோ இதுக்கான part 1 to part 5 வீடியோஸ்க்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இது part 6. டோட்டலாக இதில் ஒரு part 7 to 8 பார்ட்ஸ் இதில் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒரு டெரிவேஷனும் ஒன்றுத்தோட ஒன்று கனெக்டிவிட்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராவிடேஷன், நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஓகே, ஸோ நியூட்டன்ஸோட தியரி படி வாட் ஹீ இஸ் கம்மிங் டு சே. Okay, so this law states that every particle of a matter in this universe attracts every other particles with a force. So whatever it may be, any particles, any body it can be, it has an attraction. Okay va, so the attraction எதனால நடக்குதுன்னா because of the force. So here he is saying this attraction happens because of force. So this force is directly proportional to the product of their masses. Product of their masses is nothing but m1 into m2. So that is considered as product of the masses, m1 into m2. So this is the product of the ரெண்டு mass இருக்கிறதால masses. So force வந்து equal to product of the masses. Okay, then next, and inversely proportional to the square of the distance between the center of the masses. Here they had given the mass 1 and mass 2. Okay va, so அந்த massல பாத்தீங்க அப்படின்னா this is the center point இல்லையா. so இந்த centerல இருந்து இங்க ஒரு center line இங்க draw ஆகுது இல்லையா. so இதுக்கான distance அவங்க calculate பண்ணி அவங்களுக்கு கிடைக்கிற இந்த radius. okay va, so that is inversely proportional. okay, so masses of this product plus their distance. Okay, the direction of the force acts along the line joining the masses. Direction and the force வந்து எதுக்கு கூடயே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் போய் எந்த இடத்துல ஜாயின் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டைரக்ஷனும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாஸ் 1 மாஸ் 2 ஹிட் பண்ண போகுது அப்படின்னா மாஸ் 1ஓட டைரக்ஷன் இப்படி இருக்கும், மாஸ் 2ஓட டைரக்ஷன் இப்படி இருக்கும். ஸோ வாட் எவர் இட் ஹேப்பன்ஸ் அந்த மீடியமோடையே சேர்ந்து தான் அதுவுமே பிளேஸ் ஆகிருக்கும். அண்ட் ஹியர் இஃப் யூ சி திஸ், இந்த மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மீடியமும் அதுக்கு தேவை கிடையாது, எந்த ஒரு மீடியமும் அதை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா, ஸோ அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா திங் அதை வந்து தள்ளி விடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலே வாட் எவர் பிளேஸ் இட் இஸ் இட் ஹேப்பன்ஸ் டு அட்ராக்ட். ஓகேவா, தென் நெக்ஸ்ட், ஸோ இதுக்கானதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு டெரிவேஷனாக பார்க்கலாம். லெட் அஸ் கன்சிடர் m1 and m2 as a masses of two bodies. ஓகேவா, ஸோ ரெண்டு பாடிஸோட மாசஸை நம்ம m1 and m2 என்ன பண்ணிக்கிறோம், கன்சிடர் பண்ணிக்குவோம். தென் நெக்ஸ்ட் m1 இஸ் நத்திங் பட் a and m2 இஸ் நத்திங் பட் b. ஓகேவா, ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம கிராவிட்டின்றதுனால வி ஆல்ரெடி டோல்ட் தட் கிராவிட்டியை வந்து சென்டர் ஆஃப் தட் மாசஸ் அதை தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோன்னு. ஸோ வி ஆர் கன்சிடரிங் தட் ரேடியஸ் ஆர் இஸ் ரேடியஸ். ஓகேவா, ஸோ இது மட்டுமே போதும் நம்ம வந்து ஈக்குவேஷனை டெரிவேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளோட ஃபார்முலா படி டெஃபினேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா this force is directly proportional to the product of the masses. So force is directly proportional to the product of masses. So இதுதான் வந்து அந்த first லைனுக்கான derivation. Force is directly proportional to the product of masses and inversely proportional to the square of distance between them of the center of these masses. So inversely in mode we have 1 up and divided by and square of masses னு சொல்லிருந்தோம், அதோட ரேடியஸ் நம்ம என்ன பண்றோம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இப்போ இது இந்த அந்த டெஃபினிஷனுக்கு ஏற்ற ஃபார்முலாஸ். ஓகே, we can consider this as 1 and this as 2. இது ரெண்டுமே சேர்த்து தான் நமக்கு வந்து அங்கே நமக்கு டெஃபினிஷனாக கொடுத்துருக்காங்க யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனுக்கு. இப்போ இந்த 1 and 2 இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இங்கே 1 இருக்க இடத்துல நம்ம m1 m2 என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். m1 into m2 டிவைடட் பை r ஸ்கொயர். ஸோ இது வந்து நமக்கு கிடைச்ச தேர்ட் ஈக்குவேஷன்.
ஓகேவா? ஸோ இப்போ இப்படி இருக்கும் போது நமக்கு இங்கே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் வந்தாலே நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹியர் வி ஆர் யூஸிங் கேபிட்டல் ஜி எஸ் அ கான்ஸ்டன்ட். கேபிட்டல் ஜி எஸ் அ கான்ஸ்டன்ட். முன்ன ஒரு டெரிவேஷனில் கேவை கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணி 1 அதுக்கு வேல்யூவாக கொடுத்துருப்போம். இங்கே வந்து கேபிட்டல் ஜி தான் கான்ஸ்டன்ட். அதாவது இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ திஸ் ஜி இஸ், அப்போ நம்ம இந்த ஜியை போடும் போது எஃப் இஸ் ஈக்குவல் டு நமக்கு மாறிடும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? எஃப் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனலுக்கு பதிலாக ஈக்குவல் டு போட்டு ஜி, கேபிட்டல் ஜி m1 இன்டு m2 டிவைடட் பை r2. ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபைனலான ஒரு ஈக்குவேஷன் நமக்கு என்ன ஆயிடுச்சு? கிடச்சிருச்சு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் த எஸ்ஐ யூனிட் ஆஃப், இது வரைக்கும் தான் வந்து நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஓகேவா? ஸோ இதுக்கு யூனிட், எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா 6.674 into 10 power minus 11 nm square kg power minus 2. So this is the SI unit of gravitational universal law of gravitation. Okay, universal law of gravitation. So capital G கான value. ஓகேவா? ஸோ இந்த டெரிவேஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த டெஃபினேஷனுக்கு அப்படியே ஏற்ற மாதிரி தான் இந்த டெரிவேஷனுமே. ஸோ நெக்ஸ்ட் we can move on to the next topic. acceleration due to gravity G. acceleration என்னும் போதே நம்ம ஏற்கனவே வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லால செகண்ட் லால படிச்சிருப்போம். acceleration is equal to change in velocity. change in velocity by time அப்படின்னு படிச்சிருப்போம். So acceleration is equal to change in velocity by time, that is a is equal to v minus u by t. இதுதான் acceleration. initial stage minus final stage speed divided by time தான் நமக்கு கிடைக்கிற acceleration. So acceleration due to gravity, அந்த change in velocity இருக்கு இல்லையா, அந்த டைம், அது வந்து கிராவிட்டினால எப்படி மாறுதுன்றது. when you throw any object upwards, its velocity ceases at a particular height and then it falls down due to the gravitational force of the earth. நம்ம இங்கேருந்து மேலே தூக்கி ஒரு பால் கேட்ச் விளையாடும் போது தூக்கி மேலே ஃபோர்ஸாக அது மேலே தூக்கி போடுவோம். அப்போ இங்கே இந்த த்ரோ ஆகிற பால் மேலே போனோடனே இட் சீசஸ்னால் அங்கேயே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் அதோட வெலாசிட்டி அங்கே சீஸ் ஆகிடும், அதாவது ஒர்க் ஆகாது. இட் ஸ்டாப்ஸ் தேர். இது வரைக்கும் அந்த பால் நகர்ந்து வரும். தென் அகெயின் வாட் ஹேப்பன்ஸ், எர்த்தில் இருக்கிற அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால அந்த பால் வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இட் அகெயின் ஃபால்ஸ் டவுன். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அங்கே வெலாசிட்டி சீஸ் ஆகிடுது. அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி அங்கே நடந்து ஆட்டோமேட்டிக்காக அது கீழே வந்தது. அதுக்கப்புறம் ஃபர்தராக அது கண்டினியூ பண்ணலை. த வெலாசிட்டி ஆஃப் த பாடி, velocity of the object keeps changing as it falls down. This change in velocity must be due to the force acting on the object. ஸோ அந்த கீழே இறங்கி வர அந்த ஆப்ஜெக்ட், அதாவது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கீழே இறங்கி வரும்போது அது கீழே விழ விழ அதோட வெலாசிட்டி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது அதோட டைரக்ஷன் as well as அதோட ஸ்பீடு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குன்றாங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டில் அது கீழ் நோக்கி வரும்போது அது மேலே படுற அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து அதோட வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ண வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The acceleration of the body is due to the Earth's gravitation force. அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அந்த ஸ்பீட் அந்த டைரக்ஷன் மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ், எர்த்தில் இருக்க புவி ஈர்ப்பு சக்தி தான். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் acceleration due to gravitational force of the earth or acceleration due to gravity of the earth. ஸோ இந்த கான்செப்டை நம்ம வந்து acceleration due to gravitational force of the earthன்னு சொல்லலாம், இல்லை acceleration due to gravity of the earthன்னு நம்ம அதை என்ன பண்ணலாம், ரெப்ரசன்டேட் பண்ணலாம், சொல்லலாம். ஸோ அண்ட் திஸ் acceleration due to gravity of the earth நம்ம வந்து என்ன ரெப்ரசன்டேட் பண்ணுறோம்னா ஸ்மால் லெட்டர் g, இதோட யூனிட் ms power minus 2. ஸோ அப்போ இந்த acceleration due to gravity of the earth ஸ்மால் லெட்டர் ஜிலையும், தென் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை கேபிட்டல் ஜிலையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டினோட் பண்ணுறோம். ஓகேவா? Then mean value of the acceleration due to gravity is 9.8 ms power
2 ms power minus 2 வந்து நமக்கு யூனிட்னு தெரியும். 9.8 வந்து இந்த ஸ்மால் லெட்டர் g ஓட வேல்யூ, ஓகேவா, மீன் வேல்யூ ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் இருக்கும் போது. திஸ் மீன்ஸ் தட் த வெலாசிட்டி ஆஃப் த பாடி டியூரிங் த டவுன்வர்ட் ஃப்ரீ ஃபால் மோஷன் வேரிஸ் பை 9.8 ms பவர் மைனஸ் ஃபார் எவ்ரி 1 செகண்ட். ஸோ அப்போ அது மேலேருந்து கீழ் நோக்கி வரும்போது அதோட வெலாசிட்டி அப்பப்போ என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 9.8 ms பவர் மைனஸ் 1, 9.8 ms பவர் மைனஸ் 2, அந்த மாதிரி ஒரு செகண்ட் இருக்கும், அதோட வேரியேஷன்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஹவவர் த வேல்யூ ஆஃப் g இஸ் நாட் த சேம் அட் ஆல் பாயிண்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துக்கு 9.8 ms பவர் மைனஸ் 2ன்னு சொன்னாலுமே ஒரு சில டைமில் அதோட எப்பயுமே வந்து அதோட பாயிண்ட் ஆஃப் த வேல்யூ வந்து ஒரே மாதிரியே இருக்காது, அதாவது ஸ்டேபிளான ஒரு வேல்யூ இருக்காது. இட் ஆஃபன் சேஞ்சஸ் அக்கார்டிங் டு த ஃபோர்ஸ் கிவன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் திஸ் ஸ்மால் g, that is acceleration due to gravity of the earth, then capital G, யூனிவர்சல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்றது தான் இது. ஓகேவா? when a body is in at rest on the surface of the earth, it acts upon by the gravitational force of the earth. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஃபேஸில் இந்த பால் இருக்குன்னா அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட அட்ராக்ஷன்னால அது அதே இடத்துல ஸ்டேபிளாக இருக்குது. லெட் us compute the magnitude of this force in two ways. Okay, let m be the mass of the earth and m be the mass of the body. ஒன்று வந்து எர்த்தோட மாஸ், இன்னொன்று வந்து இன்னொரு நார்மலான ஒரு பாடியோட மாஸ். ஓகே, then the entire mass of the earth is, see what is here they are saying, they are going to see the relationship between small, that is acceleration due to gravity. அதே மாதிரி capital G is universal gravitational constant. ஓகே, யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இது ரெண்டுத்துக்கான ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பார்க்கும் போது they are saying that இங்கே ஒரு consider this as a earth. Okay, இது center of that point. Then next, இது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் அ பாடி, அதோட பாயிண்ட் இது ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இது வந்து எர்த்தோட மாஸ் கேபிட்டல் எம், இது வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் ஸ்மால் லெட்டர் எம். இது ரெண்டுத்துக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னும் போது சென்டர் ஆஃப் தயர் மாஸ் தான் வந்து கிராவிடேஷனல். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அங்கே ஃபோர்ஸ் அக்கர் ஆகுது. ஓகே, ஃபோர்ஸ் அக்கர் ஆகுது. அப்போ இந்த எர்த்து இங்கேருந்து அந்த ஃபோர்ஸ் அக்கர் ஆகிற இடம் வரைக்கும் இருக்கிறது அதோட ரேடியஸ். ஓகேவா? ஸோ தட் இஸ் த ரிலேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த என்டையர் மாஸ் ஆஃப் த எர்த்தோட வெயிட் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா R is equal to radius, எர்த்தோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6378 கிலோமீட்டர். அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 6400, அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 6400 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் கிவன் பை, இது எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு gravitational universal law of gravitation, அதோட mass of the earth and mass of the object, okay, divided by the radius of the two objects. இதோட ரேடியஸ் அண்ட் இதோட ரேடியஸ் ரெண்டுத்தோடதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணால் இது ரெண்டுத்துக்கும் இங்கே நடுவில் என்ன ஃபோர்ஸ் ஏற்பட்டுச்சுன்றது அவங்க என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ the radius of the body, okay, the radius of the body considered in negligible when compared with the earth's radius. ஸோ எர்த் ரேடியஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும் போது ஸோ நம்மளோட நார்மல் ஒரு ஆப்ஜெக்டோட ரேடியஸ் வந்து கொஞ்சம் கம்மி, ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். Now the same force can be obtained from the Newton's second law of motion. So according to this, the force acting on the body is given by the product of its masses and acceleration. Hence here acceleration of the body is under the action of the gravity, hence A is equal to G. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்றதுமே என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் தான். அதே மாதிரி இப்போ கிராவிட்டிக்கு நம்ம பார்த்தப்பையும் அதே சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் தான் பார்த்தோம். ஸோ அதனால் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ அசலேஷன்னாலோ இல்லை மாஸ் இன்டூ
கிராவிட்டினாலோ ரெண்டுமே ஒன்று தான்றாங்க. ஏன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் நடக்குது. ரெண்டுத்துலேயுமே அசல்லேஷன்லையுமே சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் நடக்குது, கிராவிடேஷனுமே சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் நடக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லிருந்து அந்த பால் கீழே போடும் போது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஃபோர்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அசல்லேஷனாலும் ஒன்று தான், மாஸ் இன்ட்டு கிராவிட்டினாலும் ஒன்று தான். ஸோ மாஸ் இன்ட்டு அசல்லேஷன்னால நம்ம வெயிட்டாக அதை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அப்போ F is equal to mg. ஓகேவா? ஸோ கம்பேரிங் திஸ் 1.7 அண்ட் 1.8, அதாவது நம்ம ஏற்கனவே வந்து நம்மளோட நியூட்டன்ஸ் இம்பல்ஸில் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த 1.7 அண்ட் 1.8, அதாவது இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டைம்னாலோ இல்லை சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டைம்னாலோ ஒன்று தான். அப்போ ஜே இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அதே கான்செப்ட் தான் பேஸ் பண்ணி இங்கேயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ஆர் கம்பேரிங் திஸ். ஓகே, ஸோ அப்போ எம்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ்க்கு நம்ம இங்கே ஏற்கனவே நம்ம வந்து டெரிவேட் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா? இது எங்கே இருக்குன்னா இங்கே நம்ம சால்வ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? இது மூலயமா, அதாவது கேபிட்டல் ஜி ஆஃப் மாஸ் ரெண்டு ஆப்ஜெக்டோட மாஸ் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு பார்த்தோம்ல. அப்போ இந்த எஃப் இருக்கிற இடத்துல நம்ம இதை என்ன பண்ணிக்கணும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு வந்து இங்கே எங்கே இருக்குது எஃப், இங்கே கொடுத்துருக்காங்க எஃப். ஓகேவா? ஸோ அப்போ எம்ஜி இந்தாண்ட வந்துருச்சு அப்படின்னா இந்த எஃப்க்கான வேல்யூ நம்ம ஏற்கனவே சப்ஸ்டியூட் பண்ணதை நம்ம எதனா பண்ணிக்கிறோம், போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் இது வந்து எதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அங்கே எப்படி ஜே இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஜேஓ, அதே மாதிரி எம்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஓகேவா? ஸோ மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. ஓகேவா? ஸோ அசல்லேஷன் டியூ டு கிராவிட்டி அது எப்படி நம்ம எழுதுறோம்னா ஸ்மால் ஜி. நம்ம வந்து இப்போ அசல்லேஷன் டியூ டு கிராவிட்டி கண்டுபிடிக்கிறோம், அதை வந்து நம்ம ஸ்மால் ஜியை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ வெறும் எர்த்தோட மாஸ் டிவைடட் பை ஹோல் ரேடியஸ், எல்லாத்தோட ரேடியஸையும் சேர்த்து, அதாவது ரெண்டு ஆப்ஜெக்டோட ரேடியஸையும் சேர்த்து நம்ம அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அசல்லேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா we can find it out. Then next we can see about mass of the earth. ஸோ எர்த்தோட மாஸ், அது வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான். ஸோ மாஸ் ஆஃப் த எர்த் எம் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆர் ஸ்கொயர் பை ஜி, அதாவது இது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு, இது அசல்லேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா see here, இங்கே இந்த ஃபார்முலா இருக்குது இல்லையா? இந்த ஃபார்முலாவில் அந்த மாஸ் ஆஃப் த எர்த்தை மட்டும் இந்தாண்ட எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜி வந்து இந்தாண்ட சைடு வந்துடும் இல்லையா? அப்போ வரும்போது ரெண்டுமே வந்து அந்த சேஞ்ச் மாறிடும். ஒன்று நியூமினேட்டரில் இருக்க டினாமினேட்டர் இருக்கிறது நியூமினேட்டருக்கும் மாறிடும். அப்போ ஜி ஆர் ஸ்கொயர் மேலே வந்துடும், இங்கே மேலே இருக்க ஜி வந்து கீழே வந்துடும். ஓகேவா? இப்போ நமக்கு இது எல்லாத்துக்குமே வேல்யூ இருக்குது. ஓகேவா? மாஸ் ஆஃப் த எர்த்துக்கு கிராவிட்டி அசல்லேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் நமக்கு வந்து வேல்யூஸ் இருக்குது. அசல்லேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு 9.8 ms/-2ன்னு பார்த்தோம். தென் நெக்ஸ்ட்டு ஆர் ஸ்கொயர் ரேடியஸ்க்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எர்த்தோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6400 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அந்த வேல்யூமே வந்து 6.674 × 10^11 Nm/2 kg/-2ன்னு பார்த்தாச்சு. ஸோ அப்போ மூணுத்துக்கான வேல்யூமே இருக்குது. அப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can find out the mass of the எர்த். ஸோ அப்போ அது எல்லாத்தையுமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது எர்த்தோட மாஸ் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.972 × 10^24 kg. So this is the mass of the earth, whole mass of the earth. The variations of the acceleration due to gravity ன்றது ஜின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே since g depend on geometric radius of the earth, அதாவது நம்ம இங்கே ரெண்டு மாஸோட சென்டரையும் சேர்த்து நம்ம ஆர் ஸ்கொயர்னு சொன்னோம் இல்லையா? அதாவது மாசஸ் ரெண்டு மாசஸோட ரேடியஸ். ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஏற்கனவே ஃபார்முலாவில் பார்த்துருப்போம், இங்கே கிராவிடேஷனல் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r². ஸோ இந்த வேல்யூ வந்து ஒரு சர்ஃபேஸ்க்கும் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எர்த் இன் மேக்ஸிமம் இந்த ஈக்குவட்டோரியல் ரீஜியன் அண்ட் மினிமம் இந்த போலார் ரீஜியன். ஸோ நார்மலாக நம்மளோட எர்த் இப்படி இருக்குன்னா இங்கே இது ஸ்ட்ரெயிட் லைன் சென்டர் 0 தான் வந்து ஈக்குவட்டோரியல் ரீஜியன். மேலே இருக்கிற இது தான் வந்து அதாவது டிராபிக் டெம்பரேட்லாம் தாண்டி இருக்கிறது தான் போலார் ரீஜியன். ஸோ த வேல்யூ ஆஃப் கிராவிடேஷனல் புவி ஈர்ப்பு சக்தி வந்து போலார் ரீஜியனில் வந்து மேக்ஸிமமாகவும், இதுதான் போலார் ரீஜியன், மேக்ஸிமமாகவும் ஈக்குவட்டோரியல் ரீஜியனில் வந்து மினிமமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க, கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. when you move to the higher altitude from the surface of the earth,
அதாவது நீங்கள் வந்து நல்ல ஹையராக அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்லேருந்து மூவ் ஆகி போயிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக அசர்லேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஹைட் போகுதோ அந்த அசர்லேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த சேம் வே வென் யூ மூவ் டீப் பிலோ த எர்த் சர்ஃபேஸ், அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ அது கீழே இறங்கி வருதோ the value of the g get reduces. gravity acceleration due to gravity என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதாவது ரொம்ப ஹையர் ஆல்டிடியூட் போயிட்டாலோ இல்லை ரொம்ப இன்டெப்த் போயிட்டாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசர்லேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது the change in velocity, இந்த ஸ்பீடு, இந்த டைரக்ஷன், இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின ஃபர்தர் வந்து நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. the value of gravity acceleration due to gravity is 0 at the center of the earth. எர்த்தோட இந்த மிட் பாயிண்டில் அது வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்கிறோம். இதுவுமே வந்து இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்காக கேட்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மாஸ் அண்ட் வெயிட் பற்றி பார்க்கலாம். தென் அப்பேரண்ட் வெயிட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல், சப்போர்ட் அஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் இட் வித்தவுட் ஃபெயில்.